நமஸ்தே. அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. நான் இப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ் சொல்ல தர போறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை நம்ம கக்கடனா, சச்சஜனா, டட்டடனா, தத்தடனா, அப்பா பப்பாமா, யாரா, லாபாவதி பார்த்தோம். இப்போ ஷா, ஷா, சா, ஹா வடமொழி எழுத்துக்கள் மொத்தம் 8. இன்னைக்கு 4 பார்க்கிறோம், நாளைக்கு 4 பார்க்கிறோம். சா, ஷா, சா, ஹா. இந்த 4ல சஷா, சிசி, சுசு, சுரு, ஷே, சை, சோ, சௌ, சம், சக. இந்த 4 எழுத்துக்குமே உங்களுக்கு வடமொழினால கொஞ்சம் அந்த மாதிரி எழுத்துக்களை உச்சரிப்பா வரும். எழுத்துக்களும் ஓரளவு ஈக்குவலா தான் இருக்கும், ஒரே நடுக்கமா இருக்கும். இங்க பாருங்க, ஷா எழுதும் போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணி எழுதணும். ரவுண்ட் பண்ணா எழுதுனீங்கன்னா நீங்க ராம் மாதிரி இருக்கும். அதுக்கு வித்தியாசம் தெரியும்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணணும், சுழிக்கணும், சுழிச்சிட்டு ஷா போட்டுட்டு கோடு போடணும். ஷா எக்ஸ்ட்ரா ஒரு கோடு, ஷி முன்னாடி கோடு போட்டு ஷா போட்டு ஜாயின் பண்ணும், ரெண்டுத்தையும் இணைக்கணும். ஷி ஷி ஷா போட்டு கோடு போட்டு ரெண்டுத்தையும் இணைக்கணும். ஷி ஷூ ஷா போட்டு கால் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கீழ் பகுதியில ஆப்போசிட்ல சி மாதிரி போடணும். ஷூ ஷா போட்டு கொக்கி மாதிரி கீழே போடும்போது ஷூ. திருப்பி சொல்லலாம். சுரு ஷா போட்டு சி மாதிரி கீழே போடும்போது சுரு. ஷா போட்டு மேல கொம்பு போடும்போது தலையில ஷே. ஷா போட்டு 2 கொம்பு தலையில் போடும்போது ஷோ. ஷா போட்டு கால் போட்டு ஒரு கொம்பு போடணும், ஷோ. ஷா போட்டு கால் போட்டு 2 கொம்பு போடும்போது ஷவ். ஷா போட்டு தலையில புள்ளி வச்சீங்கன்னா ஷம். ஷா போட்டு 2 புள்ளி வச்சீங்கன்னா ஷக. उसके पीछे ஷா, ஷாஜகான் சொல்றீங்களா அந்த ஷா. பா மாதிரி போட்டு உள்ள கோடு போட்டீங்கன்னா அது ஷா. ஷா 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 முன்னர் கோடு போட்டு ஷா போட்டு ரெண்டுத்தையும் இணைச்சிங்கன்னா ஷி. ஷா போட்டுட்டு பின்னாடி கோடு போட்டு ரெண்டுத்தையும் இணைச்சா ஷி. ஷா போட்டுட்டு கீழே ஆப்போசிட்ல சி மாதிரி போட்டீங்கன்னா ஷூ. ஷா போட்டுட்டு ஒரு கொக்கி மாதிரி கீழே போடும்போது ஷூ. ஷா போட்டுட்டு சி மாதிரி கீழே போடும்போது ஷுரு. ஷா போட்டுட்டு ஒரு தலையில கொம்பு ஒன்று போட்டீங்கன்னா ஷே. ஷா போட்டுட்டு 2 கொம்பு போட்டீங்கன்னா ஷை. ஷா போட்டுட்டு ஒரு கோடு போட்டீங்கன்னா தலையில எக்ஸ்ட்ரா கோடு போட்டு தலையில கொம்பு போடும்போது ஷோ. ஷா போட்டுட்டு கால் போட்டுட்டு 2 கொம்பு போட்டீங்கன்னா ஷவ். 2 முறையுமே சொல்றேன், கோடு போடுங்க சொல்றேன், கால் போடுங்கன்னு சொல்றேன், 2 சேம். ஷா போட்டுட்டு தலையில புள்ளி வச்சுங்கன்னா ஷம். ஷா போட்டுட்டு சைட்ல 2 புள்ளி வச்சுங்கன்னா ஷக. उसके पीछे ஷா, சரஸ்வதி சொல்றோம் இல்ல அந்த ஷா. சா சா இது ரா மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டுத்தையும் இணைக்கிறோம், அதுதான் சா. சின்ன சின்ன டிஃபரன்ஸா இருக்கும், நல்லா உன்னிப்பா பயிற்சி பண்ணுங்க. இன்னும் கோடு போட்டுட்டு ஷா போட்டீங்கன்னா சி. ஷா போட்டுட்டு சின்ன கோடு போட்டு ரெண்டுத்தையும் இணைச்சிங்கன்னா சி. ஷா போட்டுட்டு கால் மாட்டுல ஆப்போசிட்ல சி மாதிரி போட்டீங்கன்னா சு.
கீழ்ப்பகுதின்னு சொல்லலாம், கால் மட்டும் சொல்லலாம். சா போட்டுட்டு கொக்கி மாதிரி சூ போட்டீங்கன்னா சூ. சா போட்டுட்டு சி மாதிரி கீழே போட்டீங்கன்னா சுரு. ஷா போட்டுட்டு தலையில் ஒரு கொம்பு போட்டீங்கன்னா ஷே. ஷா போட்டுட்டு தலை 2 கொம்பு போட்டீங்கன்னா ஷை. ஷா போட்டுட்டு கோடு போட்டு தலை ஒரு கொம்பு போட்டா ஷோ. ஷா போட்டுட்டு கோடு போட்டு 2 கொம்பு போட்டா ஷவ். ஷா போட்டுட்டு தள்ள புள்ளி வச்சா ஷம். ஷா போட்டுட்டு 2 புள்ளி வச்சா ஷக. उसके पीछे हा. எஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு சின்ன கோடு போட்டு ஹா. ஹா எக்ஸ்ட்ரா கோடு. முன்ன கோடு போட்டு ஹா போட்டீங்கன்னா அது 2 வைக்கும் ஹி. ஹா போட்டுட்டு கோடு போட்டு பின்னாடி கோடு போட்டு 2 இணைக்கும் போது ஹீ. ஹா போட்டு சி ஆப்போசிட்ல போட்டீங்கன்னா கீழே அது ஹூ. ஹா போட்டுட்டு கொச்சி மாதிரி கீழே போடும்போது ஹூ மிடில். ஹா போட்டுட்டு சி மாதிரி கீழே போட்டீங்கன்னா குரு. ஹா போட்டுட்டு தள்ள கொம்பு போட்டீங்கன்னா ஹே. ஹா போட்டுட்டு 2 கொம்பு போட்டீங்கன்னா ஹை. ஹா போட்டுட்டு 10 கோடு போட்டு 7 கொம்பு போட்டீங்கன்னா ஹோ. ஹா போட்டுட்டு 2 கொம்பு போட்டீங்கன்னா ஒரு கோடு போட்டு கொம்பு போடணும் ஹவ். ஹா போட்டு தலை புள்ளிச்சுன்னா ஹம். ஹா போட்டுட்டு 2 புள்ளிச்சுன்னா அக. நல்லா சொல்லும் போது புடிச்சு சொல்லி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். பயிற்சி. धन्यवाद.